இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தரப்போறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இதை வச்சு என்ன செய்ய போறோம்? லிஸ்ட் பார்த்துருப்பீங்க. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ்வு, என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கலாம், புதுசாக வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். என்ன வாங்கணும்னு உங்கள் வீட்டுக்காரலாம் கேட்காதீங்க. யாராவது தொந்தரவு பண்ணான்னு அண்ணன்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் இஷ்டம், உங்கள் சாய்ஸு. மகளிர் உங்கள் சாய்ஸு. இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ புடவை வாங்க போகிறீங்க கடைக்கு, ஒரே ஒரு புடவை தான் வாங்க போவீங்க. ஒரு புடவை வாங்குறதுக்கு இந்த ஷோகேஸில் இருக்கக்கூடிய எல்லா புடவையும் எடுத்து கீழே போட சொல்வீங்க. அவன் பாவம் அழுத்து போய் எல்லாத்தையும் போடுவான். ஒரே ஒரு புடவை தான் வாங்க போகிறீங்க. இல்லாத கேள்விலாம் கேட்பீங்க. சாயம் போகுமா, சுருங்குமா, இது என்ன சிலுக்கா, தொட்டு பார்த்து கேட்பீங்க. சிலுக்கா, நைலக்ஸா, காட்டானா? அவன் மெர்க்கூரி லைட்லாம் இது மாதிரி பிரைட்டாக தான் போட்டு வச்சிருப்பான் கடையில். அதை நம்ப மாட்டீங்க. அந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் வெயில், சூரியன், அதை போய் காமிச்சு அந்த சூரிய வெளிச்சத்தில் காமிச்சா தான் உங்களுக்கு திருப்தி ஆகும். சூரியன் பாருங்க, அங்கே சூரியன் தான் வந்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத் தலைவர்களுடைய வீட்டு வேலையை, அந்த சுமையை குறைக்கணும். அதுக்காக தான் திட்டமே. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன்.